இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் 2024 பொது தேர்வு 2024ல 90 out of 90 எப்படிப்பா வாங்குறது அப்படிங்கறதா. சோ 90 out of 90 பாசிபிளா, சாத்தியமா? சாத்தியம்தாங்க, பாசிபிள் தான், இதுல என்ன டவுட்? சோ 90 out of 90 வாங்குறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா பார்க்க போறோம். சோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல எப்படி 90 out of 90 வாங்குறது, சோ நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு படிக்கிறதுன்னு நினைச்சு பம்ப் ஆகி போகாம, அது மட்டும் இல்லாம நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பட் 90 out of 90 எப்படிப்பா ஒவ்வொரு எக்ஸாம்லயும் 1 மார்க் 2 மார்க் போகுது, சோ அப்படிங்கிற டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லீங்களா. சோ அதுக்கான எனக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், நான் வாங்கிடுவேனா அப்படிங்கிற டவுட் நிறைய பேத்துக்கிட்ட இருக்கும் இல்லீங்களா. சோ நம்ம எவ்வளவுதான் ப்ரிப்பரேஷனுக்குள்ள போயிட்டு இருந்தாலும் ஒரு பயம் நம்ம கூட இருந்துட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். சோ அந்த பயம் போக்குறதுக்கான வீடியோ தான் இது. நீங்க இதுக்கு மேல பயந்துட்டு இருக்க வேணாம், நிச்சயமா 90 out of 90 கன்ஃபார்ம், சரிங்களா. சோ எப்படி அப்படின்னா பேட்டில் ஸ்டார்ட்ஸ். சோ அந்த பேட்டிலுக்கு நீங்க ரெடியா? ஓகே. சோ நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிற ஒரே விஷயம் மட்டும் தாங்க நம்ம தோத்தே போகாது. எப்பவுமே நம்ம எவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அவ்வளவு தூரம் ரிசல்ட் நமக்கு கிடைச்சே தீரும். சோ அதனால நீங்க பயப்படாம உங்களோட ஒர்க்க ஹார்ட் பண்ணிட்டே போங்க. சோ நிச்சயமா உங்களுக்கு ஒரு நாள் சக்சஸ் கிடைக்கும். சோ நீங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும். அதனால பயப்படாம போடுங்க. சோ இப்ப பாக்குற 5 hours ஒர்க் பண்றீங்க, 5 hours நீங்க படிக்கிறீங்களா, அடுத்து 6 hoursக்கு கொண்டு போங்க. சோ என்னைக்குமே உங்களோட இதை மட்டும் டிட்டர்மினேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. சோ நம்பிக்கையை விடாம நீங்க தொடர்ந்து அப்படியே போயிட்டே இருங்க. இனி 20 நாள் தான் இருக்கு. சோ இந்த 20 நாளையும் ரிவிஷன் அப்படி இப்படி நிறைய இருக்கு. சோ அதெல்லாம் போக நீங்க உங்களோட ஒர்க் ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த 20 டேஸும் கரெக்டா பிளான் பண்ணி மூவ் பண்ணுங்க. சோ இந்த 20 டேஸ்ல ரிவிஷன் எல்லாம் அப்படியே ரிவிஷன் எக்ஸாம் ஒரு பக்கம் இருக்கு, பிராக்டிகல் ஒரு பக்கம் இருக்கு. சோ இதெல்லாம் கழிச்சு பார்த்தாலும் ஒரு 15 டேஸ் சாலிடா எடுத்துக்கோங்க. 15 டேஸும் நைட் அண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா 24 hours ஹார்ட் ஒர்க். சோ 24 hours ஃபுல்லா நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணா போதும். ஒரு நாளைக்கு 2 to 3 hours மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க போதும். சோ இந்த மாதிரி ஒரு 15 to 20 days ஹார்ட் ஒர்க் போட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க கையில 90 out of 90 கண்டிப்பா வாங்கிடலாம், சரிங்களா. சோ 100க்கு நிச்சயமா சென்டம் வாங்கிடலாம். சோ அப்படி இல்லைனாலும் 98 99 கன்ஃபார்ம் வாங்கிடலாம், சரிங்களா. சோ உங்களுக்கு 1 marks நினைச்சு பயமா, 2 marks நினைச்சு பயமா, 3 marks நினைச்சு பயமா, 5 marks நினைச்சு பயமா, கம்பல்சரி டெஸ்ட் வச்சிருவாங்களா? சோ இதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க, சரியா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 1 marks. சோ 1 marks நினைச்சு பயப்படுறவங்க புக் பேக் 1 marks, கம்புக் நான் சொல்லியிருக்கேன் 20 out of 20 1 marksல எப்படிப்பா வாங்குறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. சோ அதுக்கப்புறம் புக் பேக் 1 marks, கம்புக் 1 marks, குறிப்புகள், பண்புகள், படச்சுருக்கம், இதை ஃபுல்லா நீங்க தருவா பாத்துறணும், சரியா. சோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு 20 out of 20 வாங்குறதுக்கான வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க, அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கறத பாருங்க. சோ அதெல்லாம் பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணணும். சோ ஒரு 10 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து சோ நிறைய 1 marks மட்டும் எவ்வளவு உங்களால அட்டென்ட் பண்ண முடியுது, சோ எல்லா கொஸ்டின்ஸும் தெரியுதா, கிரியேட்டிவிட்டி எந்த சாப்டர்ல வச்சிருக்காங்க, சோ இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா நீங்க 20 out of 20 வாங்கிடலாம். சோ இப்போ 1 marks நினைச்சு பயமா கிடையவே கிடையாது இல்லையா. சோ 1 marks நினைச்சு பயம் கிடையாது. ஓகே. சோ அப்ப வேற என்ன 2 marks 3 marks இல்லையா. 2 marks 3 marks தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கமே. சோ இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks வீடியோ கொடுத்திருக்கோம். சோ இதுக்கு மேல நீங்க இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marks வீடியோ கிடைச்சும் பயப்பட தேவையில்லை. சோ அதுல இருக்க 2 marks and 3 marks ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், நம்ம கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் 2 marks and 3 marksக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும், சரியா. சோ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவா நீங்க வந்துட்டு புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா நீங்க பாருங்க, தப்பு கிடையாது. சோ பார்த்து முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு மாடலுக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து நிச்சயமா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சோ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு மாடல் கொஸ்டின்ஸ், சோ நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாம். சோ நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சோ அப்போ நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது புக்கு நோட் எல்லாமே க்ளோஸ்ல இருக்கணும். ஜஸ்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய நோட், பென் இது மட்டும் ஓபன் பண்ணல வச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர், சோ அந்த கொஸ்டின் பேப்பரோட 2 marks 3 marks ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்க. சோ ஒர்க் அவுட் பண்ணி தப்பா கரெக்டாங்கிறத பென்சில் வச்சு செக் பண்ணி பாருங்க, ஆன்சர்ஸ் கரெக்டா வருதா அப்படிங்கறத செக் பண்ணுங்க, சரியா. சோ இந்த மாதிரி பண்றப்போ கண்டிப்பா பிராக்டிஸ் பண்றப்போ இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் மட்டும்தாங்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், சரியா. ஓகே. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வெயிட்டிங்ல இருக்கு. என்ன வெயிட்டிங்ல இருக்கு அப்படின்னா இந்த வெயிட்டிங் என்ன அப்படின்னா உங்களுக்காக 50 கோல்டன் கொஸ்டின்ஸ் வெயிட்டிங்ல இருக்கு. பப்ளிக்கு 50 கோல்டன் கொஸ்டின்ஸ் கொடுக்கறதா இருக்கும்.
அந்த 50 கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க. சோ கமெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான 50 கோல்டன் கொஸ்டின்ஸ் கிடைச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சரியா? சோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், சரியா? சோ அந்த 50 கோல்டன் கொஸ்டின்ஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்துரும், சரியா? ஓகே, சோ அந்த 50 கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து பப்ளிக்கு 50 கோல்டன் கொஸ்டின்ஸ் என்னங்கிறது இந்த கோல்டன் கொஸ்டின்ஸ் வீடியோல உங்களுக்கு கொடுப்பேன், சரியா? இனிமே தான் அந்த வீடியோ வரும், வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஓகே, சோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் அது ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் புக்ல இருக்கிறது பாருங்க, சரியா? ஓகே, இப்ப 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் நினைச்சு பயம் இருக்கா? கிடையாது, இல்லையா? ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸ். சோ 5 மார்க்ஸ்ல என்னப்பா ட்விஸ்ட் வச்சிருவாங்களான்னு பயப்படாதீங்க. 5 மார்க்ஸ்ல எல்லாம் ட்விஸ்ட் வைக்க மாட்டாங்க. சோ புக்ல இருக்க கொஸ்டின்ஸ் தான் வரும், வேற எதுவும் பெருசாலாம் வந்துராது. So 5 marks மேம் நிறைய இருக்கு மேம், இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். சோ அது பார்த்துட்டு மேம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, சோ இவ்ளோ கொஸ்டின்ஸ் என்னால பார்க்க முடியாது, சோ இவ்ளோ கொஸ்டின்ஸ் ஓகே, பட் ஒவ்வொரு சாப்டர் வைஸ் பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் கம்மியா தான் இருக்கு, ஆனா இவ்ளோ கொஸ்டின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுமே மேம், நிறைய எனக்கு டவுட்ஸ் இருக்கு, அங்க இங்க டவுட்ஸ் இருக்கு மேம், அப்புறம் நான் பாஸ் ஆனா போதும்னு சில பேர் இருப்பீங்க. சோ அவங்களுக்கும் தான். சோ என்ன அப்படின்னா 5 ஸ்டார் கொஸ்டின்ஸ், 7 wonders கொஸ்டின்ஸ், 9 ninjas கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு சோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்கேன். அடுத்தது 11 thunders வெயிட்டிங்ல இருக்கு. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். சோ அதுல 5 ஸ்டார், 7 wonders, 9 ninjas இப்ப போயிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோஸ் பாத்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட நீங்க 21 to 22 கொஸ்டின்ஸ் நீங்க தரவு பண்ணிருக்கலாம். 11 thunders பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் நீங்க தரவு பண்ணிடலாம். சோ 40 கொஸ்டின்ஸ்க்கு மேல என்ன வரப்போகுது? எதுவும் கிடையாது, இல்லையா? சோ அந்த 40 கொஸ்டின்ஸ் பார்த்தாவே 4 to 5 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம். சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வீடியோல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பாத்தீங்கன்னா நிச்சயமா 7 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிடலாம், அது எந்த டவுட்டும் கிடையாது, சரிங்களா? சோ இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் கொடுத்த வீடியோக்கு ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் கொடுங்க, சரியாடாமா? சோ அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தாவே 7 5 மார்க்ஸ் தாராளமா அட்டென்ட் பண்ணிடலாம், சரியா? எனக்கு அவ்வளவு கொஸ்டின்ஸ் பார்க்க முடியாது, நான் பாஸ் ஆனா போதுமே, நான் ஒரு 5 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணா போதும் நினைக்கிறவங்க 5 ஸ்டார், 7 wonders, 9 ninjas பார்க்க மறந்துடாதீங்க. 11 thunders வெயிட்டிங்ல இருக்கு, நீங்க வேணும்னா நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்க, சோ உங்களுக்கான வீடியோ கிடைச்சிடும், ஓகேவா? ஓகே, சோ இவ்வளவு பார்த்துட்டு பிராக்டிஸ் கண்டிப்பா வேணும். சோ கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து நீங்க நிச்சயமா ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு சாலிடா ஒரு 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. 5 கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து அதுல இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுங்க, சரியா? சோ 5 மார்க்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வர நமக்கு நிறைய விஷயம், இப்போ ஒரு சாப்டருக்கு ஒரு கொஸ்டின் தான் இருக்கும், இல்லையா? சோ அப்படி பண்றப்போ ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் நம்ம ஒவ்வொரு கொஸ்டின் புதுசா அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே வரும்போது நல்லாவே தெளிவா இருக்கும். கிரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி நம்ம ட்ரை பண்ணிருப்போம், இல்லையா? சோ ட்ரை பண்ணும்போது அதுக்கான கொஸ்டின்ஸ் அக்யூரேட்டா கிடைக்கலனாலும் மாடல்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போம், இல்லையா? அந்த மாடலை வச்சு ட்ரை பண்ணும்போது கிட்டத்தட்ட நம்ம நியர்பை வந்துரும். டவுட் கேட்போம், நிறைய டவுட்ஸ் வரும், டவுட்ஸ் வரும்போது கிளியர் ஆயிரும். சோ அந்த மாடல்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அட்டென்ட் பண்ணிடலாம், இல்லையா? சோ மோஸ்டா கிரியேட்டிவிட்டி 5 மார்க்ஸ்ல வைக்க முடியாது. சோ புக் பேக்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரும், எக்ஸாம்பிள்ஸ், எக்ஸசைஸ் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் பாத்தீங்கன்னாவே மோஸ்டா நீங்க 7 கொஸ்டின்ஸ் அட்டென்ட் பண்ணிடலாம், கன்ஃபார்ம் அட்டென்ட் பண்ணிடலாம், சரியா? ஓகே, சோ அதுக்கப்புறம் இந்த பண்பு கேக்குறாங்கடா. சோ இந்த முக்கோண சமநிலைன்னு சொல்லி ஒரு பண்பு இருக்கு 2வது அத்தியாயத்துல. சோ அது நம்ம யாருமே படிக்கிறது இல்ல. சோ அது நல்லா படிச்சுக்கோங்க, சரியா? 5 மார்க்ஸ்ல கேக்குறாங்க, ஓகேவா? ஓகே, சோ அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண நிச்சயமா பயிற்சி வந்து ஒரு மனுஷனை முழுமையாக்குங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை, இல்லையா? சோ இந்த பயிற்சி பண்ணதான் ஒரு மனிதன் அப்படியே முழுமையா அவனோட ஒரு வெற்றியை நோக்கி செல்கிறான் என்று அர்த்தம், இல்லையா? சோ அவன் வெற்றி நோக்கி செல்கிறான் அப்படின்னா அவனோட பயிற்சி மட்டும்தான் அவன் கூடயே விட்டு இருக்கும், இல்லையா? சோ வேற யாருமே பேக்ல நிக்க மாட்டாங்க. சோ பயிற்சி மட்டும்தான் அவன் அப்படியே லிஃப்ட் பண்ணி அவனுக்கான சக்சஸ் அப்படிங்கிற ஒரு பிளாக டச் பண்ண கூட்டிட்டு போகுது. சோ அதனால நீங்க பயிற்சி அப்படிங்கறது பிராக்டிஸ் பண்ண மறந்துடாதீங்க. சோ மேக்ஸ் நீங்க எவ்வளவுதான் பண்ணாலும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அதுல யூஸ் இருக்கு. சோ நிறைய கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கன்ஃபார்ம் சக்சஸ் உங்களுக்கு தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது, சரியா? சோ 90 கன்ஃபார்மா மேம் அப்படின்னா 90 out of 90 கன்ஃபார்ம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் இருக்கட்டும், சரியா? சோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணாலும் என்ன வேணா ஹெல்ப் பண்ண நாங்க இருக்கோம். சோ அதனால மேக்ஸ் சைட்ல இருந்து எங்க ஹெல்ப் உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். நாட் ஓன்லி ஃப்ரம் மேக்ஸ் சைட், எல்லா சப்ஜெக்ட்ஸ்ல இருந்தும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தமிழ் மீடியம் சேனல் இருக்கு. சோ அதனால நீங்க பயப்பட தேவையில்ல. ஹண்ட்ரட்ஸ்ல தமிழ் மீடியம் சேனல் இருக்கும்போது நீங்க பயப்பட தேவையில்லை, சரியா? ஓகே, சோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க.